பாபா தன் குருநாதர் வெங்குசா தனக்கு அருள் செய்து தந்த செங்கலையும் வஸ்திரத்தையும் தன் வாழ்நாள் முழுவதும் கண்போல காத்து வந்தார். பாபாவின் முக்கிய சீடர் மகள்சாபதியே. தினமும் இரவில் பாபா உறங்குவதற்கான படுக்கையை விரித்து தருவார். பாபாவின் பணியாள் மாதவ பதசே என்பவன் பாபா பாதுகாத்து வந்த இந்த செங்கலையும் அந்த துணியையும் எடுத்து வருவான். மகள்சாபதியும் அச்செங்கலை படுக்கையில் வைத்து அதன் மீது அந்த துணியை போர்த்தி வைப்பார். பாபாவும் அச்செங்கலையே தலைக்கு வைத்து உறங்குவார். ஒரு நாள் இரவில் மாதவ பதசே செங்கலை எடுத்து தருகையில் அது கைதவறி கீழே விழுந்து உடைந்தது. சாந்தமே ரூபமான பாபா யார் மீதும் கோபம் கொள்ளவில்லை. மாறாக அந்த செங்கலை பார்த்து, இத்தனை நாளும் என் தோழனாக இருந்தவனே உடைந்து போனாயோ என்று கூறியபடி மன துயரத்தோடு தரையில் அமர்ந்து விட்டார். தன் குரு வெங்குசா தன் திருப்பாதத்தை பதித்து தந்த செங்கல் உடைந்ததன் காரணம் பாபாவிற்கு புரிந்தது. பாபாவின் செங்கல் உடைந்ததை அறிந்த அவரது பக்தர்கள் பலர் அச்செங்கல்லை மீண்டும் வெள்ளிக்கம்பிகளால் இணைத்து தருகிறோம் என்றனர். ஆனால் பாபாவோ, அது தேவையில்லை, இந்த உலகை விட்டு நான் போகும் காலம் அருகில் வந்துவிட்டதையே இது உணர்த்துகிறது என்று கூறினார். பாபா கூறியதை கேட்ட அவரது பக்தர்கள் இதயம் கனத்து கண்ணீர் விட்டனர். அக்காலத்தில் பாபாவின் பக்தர் பூட்டி என்பவர் ஒரு பெரிய கல் மாளிகையை கட்டி கொண்டிருந்தார். அது பாபாவை தரிசிக்க வரும் பக்தர்கள் தங்குவதற்காகவே கட்டப்பட்டது. பாபா பூட்டியிடம் அம்மாளிகையின் மத்தியில் கொஞ்சம் இடம் விட்டு வைக்கும்படியும் அவ்விடத்தில் ஒரு ராதாகிருஷ்ணன் ஆலயம் எழப்போவதாகவும் கூறினார். அப்பொழுது பாபா சொன்னதன் அர்த்தம் யாருக்கும் விளங்கியதாக தெரியவில்லை. 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியிலேயே பாபாவின் உடல் மிகவும் நலிவுற்றது. பாபா உட்கொள்ளும் உணவின் அளவும் வெகுவாக குறைந்து போனது. கடைசி ஒரு வார காலம் பாபா உணவு உண்பதை அடியோடு நிறுத்திவிட்டார். பெரும்பாலும் மௌனத்தையே கடைபிடித்தார். கடைசி 3 நாட்களுக்கு வசே என்ற தன் பக்தரை கொண்டு ஸ்ரீ ராம விஜயத்தை படிக்க சொல்லி கேட்டார். அப்போதே தன் உடலை பூட்டி கட்டிய கல் மாளிகைக்கு எடுத்துச் சென்று விடுங்கள், அங்கு நான் நிலைத்திருப்பேன் என்று கூறினார். அதுபோல் பாபா தன் பக்தர் பூட்டியிடம், ராதாகிருஷ்ணன் கோவிலுக்கான இடம் விட கூடியிருந்தேனே, இப்பொழுது அங்கு 6 அடி நீளத்தில் 2 அடி அகலத்தில் ஒரு குழியை வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறினார். அதை கேட்ட பக்தர்கள் பாபா எதை பற்றி கூறுகிறார் என்று புரிந்து கொண்டார்கள். 1918ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் மதியம் பாபா தன் பூத உடலை உகுத்தார். பாபாவின் மகா சமாதியை அறிந்த அவரது பக்தர்கள் அழுது புலம்பினர். இனி இத்தகைய மகானை எப்போது காணப்போகிறோம் என்று உருண்டு புரண்டனர். பாபா மகா சமாதி அடைந்ததை அறிந்த பல முஸ்லிம் இனத்தவர் பாபாவை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். பாபா முஸ்லீமாக வாழ்ந்தவர் என்றும் அதனால் முஸ்லீம் முறைப்படியே அவரை திறந்த வெளியில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஆனால் பாபா ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்லர். அவர் இவ்வுலகை காக்க வந்த இரட்சகர், மகான். அதனால் அவரது திருவுடலை அம்மகான் கூறிய இடத்திலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று பாபாவின் உண்மையான பக்தர்கள் கூறினர். அதன்படி பூட்டியின் மாளிகையில் பாபாவின் திருவுடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்று அவ்விடம் திருக்கோயிலாக எழுந்துள்ளது. பாபா ராதாகிருஷ்ணன் கோவில் என்று சொன்னதுதான் நிரந்தரமாக துயில் கொள்ளப் போகும் இடம் என்று பக்தர்கள் அறிந்தனர். இன்றளவும் பாபாவின் பக்தர்கள் வீட்டில் பாபாவின் திருவுருவ படத்திலிருந்து விபூதியும் குங்குமம் நிரம்பி பொங்கிக் கொண்டிருக்கிறது. ஷீரடியில் பாபா தீ மூட்டிய துணி இன்றும் அணையாமல் எரியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த யாக குண்ட நீரே பாபாவின் முக்கிய பிரசாதங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. மகா சமாதி அடைந்த பின்னும் பாபா அவரது பக்தர்களை அன்றும் இன்றும் என்றும் கைவிட்டதும் இல்லை. பாபா மீது உண்மையான பக்தி கொண்ட பக்தர்கள் பாபாவின் திருவுருவின் முன் வைக்கும் கோரிக்கைகள் எல்லாம் பாபாவின் திருவருளால் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனது பக்தர்களின் வீட்டில் அன்னமில்லை, உடுக்க துணி இல்லை, செல்வமில்லை, உடல் நலமில்லை என்ற சொற்களே உண்டாகாது. என் பக்தர்களை எல்லாவித சௌபாக்கியங்களிலும் நிறைந்தவர்களாக நான் செய்கிறேன் என்று கூறினார் பாபா. ஓம் சாய்ராம்.